இந்தியாவுல மறுபடியும் லாக்டவுன் வருமா? ஹிண்ட் கொடுத்த மோடி. பயத்துல மக்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல மக்களவையில மேற்காசியாவுல நடக்கக்கூடிய போர் சூழல் பத்தியும், இதனால ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தீவிரமானது அப்படின்னும் விவரிச்சிருந்தாரு. இதுக்கு பின்னாடி இந்த நிலையால மக்கள் கொரோனா வைரஸ் ஊரடங்கு மாதிரியான சவாலுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இதுக்கு பின்னாடி இந்தியா லாக்டவுன் அகைன் அப்படிங்கிற வாக்கியம் கூகுள்ல அதிகமா தேடப்பட்டு வருது. பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல மக்களவையில உலக சுத்தி நடக்கக்கூடிய போர் சூழல் பத்தி பேசினாரு. அப்போ மேற்காசியா போற ஒரு பெரும் சவால் அப்படின்னு சொன்ன அவரு, கொரோனா வைரஸ் ஊரடங்கு மாதிரியான சவால்களுக்கு நாம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கொரோனா வைரஸ் பாதிப்பால மக்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. தொழிலாளிகள் அவங்களோட தொழில மூடக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட்டாங்க. இனி இந்த மாதிரி ஒரு ஊரடங்கு இனிமே ஏற்பட்டுடவே கூடாது அப்படின்னு மக்கள் வேண்டிக்கிட்டு இருந்த நிலையில, இப்போ அதே மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னு மோடி பேசியிருக்கிறது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போர் சூழலால இந்தியா மட்டும் இல்லாம பல்வேறு உலக நாடுகள் எரிபொருள் தட்டுப்பாட்ட சந்திக்குது. எரிபொருள் தட்டுப்பாட்டால உலகத்தோட முதல் நாடான பிலிப்பைன்ஸ் அரசு அவசர நிலை பிரகடனம் செஞ்சிருக்கு. பிலிப்பைன்ஸ் அரசு 98% கச்சா எண்ணெய மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யுது. இதனால அந்த நாட்டுல டீசலோட விலை தாறுமாறா உயர்ந்திருக்கு. இந்த நாட்டை தாண்டி இன்னும் சில நாடுகள் அவங்களோட அரசு ஊழியர்களுக்கு வீட்டில இருந்து வேலை பார்க்க சொல்லி உத்தரவிட்டிருக்கு. சர்வதேச எரிசக்தி முகமை தற்போதைய சூழல்ல பல நூற்றாண்டுகள்ல இல்லாத ரொம்பவே கடுமையான எரிசக்தி நெருக்கடி நிலவரதா குறிப்பிட்டிருக்கு. இப்போதைய தரவுகளின்படி உலகத்துல ஒரு நாளைக்கு 11 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இழக்கப்படுதாம். 1970களுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய ரொம்ப பெரிய இழப்பு இது அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அந்த சமயத்துல கூட உலகம் ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பீப்பாய்களை இழந்து வந்துச்சு. இலங்கை அரசு சில துறைகளுக்கு பொது விடுமுறையை கட்டாயமாக்கி இருக்கு. வங்கதேசம் இணைய வழி கல்விய இன்னும் விரிவுபடுத்தி இருக்கு. பாகிஸ்தான் அரசும் வார நாட்கள்ல வேலை நேரத்தை குறைச்சிருக்கு. வியட்நாம் நாடுகள்ல வணிக நிறுவனங்கள் வீட்டில இருந்து வேலை செய்ய சொல்லி அறிவுறுத்தி இருக்கு. இந்தியா எங்க கிட்ட எண்ணெய் அப்புறம் எரிவாயு தேவையில சுமார் 50% வளைகுடா பிராந்தியத்துல இருந்து தான் பெறுது. அதுலயும் குறிப்பா ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா தான் இந்தியாவுக்கு எரிவாயு கிடைச்சிட்டு வந்தது. இப்போ இந்த விநியோகமானது போர் சூழலால தடைபட்டு போயிருக்கு. இதன் விளைவா இந்தியாவுல பல்வேறு நகரங்கள்ல எல்பிஜி சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு நிலவுது. இந்தியா வணிக எரிவாயு சிலிண்டர்களோட விநியோகத்தை குறைச்சிருக்கு. வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உற்பத்தியையும் அதிகரிச்சிருக்கு. வளைகுடா நாடுகளோட சேர்ந்து இன்னும் சில உலக நாடுகள்ல இருந்து இந்தியா எண்ணெய் அப்புறம் எரிவாயுவை இறக்குமதி செய்ய தொடங்கியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறது மாதிரி இந்தியா இதுக்கு முன்னாடி 27 நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த எண்ணிக்கை 41 அதிகரிச்சிருக்கு. தற்போதைய நிலையில இந்தியாவுல 53 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமான பெட்ரோலியம் இருப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஊரடங்கு நிலை இல்ல. ஆனா இதே போர் சூழல் தொடர்ந்தா கண்டிப்பா தட்டுப்பாட்டோட நிலை தீவிரமடையும். ஊரடங்கும் போடப்படும் சூழல் உருவாகலாம். கொரோனா ஊரடங்கப்போ ஏற்பட்ட கடும் கட்டுப்பாடுகள் இல்லாட்டியும் கூட அதை விட சிறிய அளவுல சில கட்டுப்பாடுகளோட மட்டும் ஊரடங்கு போடப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதமர் மோடி மக்களவையில பேசும்போது இந்த மாதிரியான காலங்கள்ல கள்ளச்சந்தையில பதுக்கல்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னும், இதனால கடுமையான கண்காணிப்பு அவசியம் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கள்ளச்சந்தை புகார்கள் எங்கெல்லாம் இருந்து வருதோ அப்போ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு.